ஆனா யோசிச்சு பாத்தியானா நம்ம வெளியில என்ன பண்ணணும் இது பண்ணணும் அது பண்ணணும்னு யோசிக்கிற அளவுக்கு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அட நான் யாரு, நான் என்ன யோசிக்கிறேன், எதுக்காக இப்படி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம மனசை நம்ம பார்த்துருக்கிறோமா? நீ யோசிச்சு பாரு. என் தலை கலைஞ்சிருக்குல்ல, பிடாரி மாதிரி இருக்குல்ல. இப்போ நீ தலை கலைஞ்சிருக்குன்னு எனக்கு சொல்ற, நான் கண்ணாடி முன்னாடி நிக்கிறேன், ஆமால தலை கலைஞ்சுதான் இருக்குன்னு சொல்லிட்டு சீப்பு எடுத்து கடகடன்னு கண்ணாடிய வாரினா என்னன்னு சொல்லுவாங்க? பைத்தியம். தமிழ்ல எவ்வளவு நல்ல நல்ல வார்த்தைகள் இருக்கு, அதெல்லாம் சொல்லு பாப்போம். கிறுக்கு பிடிச்சது, அப்புறம் லூசு, அப்புறம் பேக்கு, அப்புறம் அறிவு கெட்டவ, அப்புறம் தற்கூரி, நட்டு கண்ட கேசு கீர்த்தன்யா. யோசிச்சு பாரு. உன் வாழ்க்கை சரியில்லைன்னா வெளியில இருக்கிற சூழ்நிலைகளை மாத்திரம் சரி பண்றேன்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அந்த சூழ்நிலையை உருவாக்குறதே உன் மனசு, உன் எண்ணம், உன் தாட்ஸ். நீ யாரோ, நீ அதை கரெக்ட் பண்ணலன்னு வச்சுக்கோ. ஏன் உன்ன என்னன்னு சொன்னாங்கன்னா, இப்ப சொன்னீங்களே இந்த வார்த்தைங்க தான், நட்டுக்கண்ட கேசுங்களா, அட லூசுங்களா, அட பிராந்துங்களா, அட பைத்தியங்களா, என்ன சொன்னமா, இன்னொன்னு ஏதோ சூப்பரா சொன்னியே, தற்கூரிங்களா,